ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12 ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்யப் போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. ஆகையால் இஸ்ரவேலே, இந்த பிரகாரமாக உனக்கு செய்வேன். இஸ்ரவேலே, நான் இப்படி உனக்கு செய்கிற போகிறபடியினால் உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த 2 ஆண்டு காலமா தேவன் எங்களுக்கு கொடுத்த முக்கியமான வாக்குத்தத்தம் எசேக்கியேல் புஸ்தகத்தை கொடுத்த நீ ஆயத்தப்படு, இன்னொரு கொடுத்து ஆயத்தப்படுத்து, அவர் காவலால இரு என்று சொன்ன தேவன் இந்த ஆண்டுல விசேஷ வாக்குத்தத்தமா இந்த வார்த்தை எங்களுக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இந்த 4ஆம் அதிகாரம் முழுவதுமே குறைந்தபட்ச 5 தடவை தேவன் தன்னுடைய நியாயத்திற்கு வைத்து என்னிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும் என்கிற சத்தியத்தையும் ஆசைக்கிறோம். தேவன் இந்த ஆண்டு தேவ பிள்ளைகள் தன்னிடமாய் திரும்ப வேண்டும் என்பதை விரும்புகிறார். அல்லேலூயா. வரப்போற எல்லா நியாய தீர்ப்புகளுக்கும் பாவ கிரிகளுக்கும் இனி வரப்போற எல்லா அழிவுகளுக்கும் தேவ பிள்ளைகள் தப்பி நீங்க தேவனோடு இருக்க அவரை சந்திக்க ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஆயத்த ஆண்டா இந்த ஆண்டு நீங்க வைத்துக் கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு உங்க பரிசுத்தத்திலும் ஜெப ஜீவியத்திலும் ஊழியத்திலும் வேத தியானத்திலும் அதிகாலை ஜெபத்திலும் நீங்க பெருகும்படி நீங்க முயற்சி பண்ணணும். அல்லேலூயா. நீங்க எப்படிலாம் நீங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இன்னும் பெருகணுமோ அப்படி பெருக நீங்க ஒப்பு கொடுங்க. சாதாரணமான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வெளியே வந்து ஒரு அசாதாரணமான இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீங்க தேவனை சந்திக்க நீங்க ஆயத்தப்படுங்க. அல்லேலூயா. ஒரு ஆயத்தப்படுகிற ஆண்டாக, ஒரு ஜெப ஆண்டாக, ஒரு ஸ்திரப்படுத்துகிற ஆண்டாக, சீர்படுத்துகிற ஆண்டாக இந்த ஆண்டு நீங்க வைத்துக் கொள்ளுன்னு சொல்லி கர்த்தர் எங்க கிருபையா எங்க மாணவர்களுக்கும் எங்க கிளாஸுக்கும் தேவன் முக்கியமான கொடுத்த ஒரு சத்தியம், இஸ்ரவேலே தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அல்லேலூயா. உன் தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. கர்த்தர் நல்ல கிறிஸ்துவ எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென்று ஆமென்று இருக்கு. அல்லேலூயா. நீங்க அவர் சந்திப்பதற்கு உங்களுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ற ஒரு ஆண்டா வைத்துக் கொள்ளுங்க. இனி வரப்போற எல்லா அழிவுகளுக்கும் தப்பி நீங்க பாத்திரவனா என்னப்பட ஒரே வழி நீங்க தேவன் நோக்கி அமர்ந்து ஜெபி காத்திருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணுவதில் நீங்க உறுதியா இருக்க, நீங்க பெருகிக் கொள்ள, தேவ சமத்துல காத்திருக்க, தேவ குரலை கேட்க, தேவ சித்தத்தை அறிந்து கொள்ள, அதிகாலை விழித்திருக்கு ஜெபம் பண்ண, ஊழியத்திலும் பல விதமான காரியத்திலும் கர்த்தருடைய சித்த மாத்திரமே செய்வதற்கு அல்லேலூயா நீங்க தாழ்த்தி தனவட்டம் தாழ்த்தி ஒப்புடுங்க. நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் காண்கிறவர். அல்லேலூயா. அவருடைய கண்களுக்கு முன்பாக மறைவானது ஒன்றுமில்லை. அல்லேலூயா. அவருடைய சிருஷ்டிக்கோ அவருடைய ஆளுகைக்கோ அவருடைய கண்களுக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே தேவனை சந்திக்க நீ ஆயத்தப்படு. அந்த ஆண்டவராக கர்த்தர் உபவாச நேரங்களில் காத்திருக்கிற நேரத்துல இந்த ஆமோஸ் புஸ்தகத்தை படிக்கும்படி கர்த்தர் நடத்தினார். அல்லேலூயா. அதன் விளைவா இந்த அதிகாரத்தில் ஒரு வசனமும், ஆமோஸ் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு முக்கியமான வசனமும், ஆமோஸ் 5ஆம் அதிகாரம் 5, 6. பெத்தேலை தேடாதீங்கள், கில்காலிலும் சேராதீங்கள், பெயர்சபாவுக்கு போகாதீங்கள். ஏனென்றால் கில்கால் சிறையிருப்பாகும், பெத்தேல் பாழான ஸ்தலமாகும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். அல்லேலூயா. கர்த்தரை தேடுகிற மனுஷன் தான் இந்த ஆண்டு பிழைக்க முடியும். அல்லேலூயா. ஸோ கர்த்தரை தேடுவதற்கு ஜெபம் பண்ணுவதற்கு நீங்க அதிகமாக ஒப்புவிடுங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நிச்சயமா இந்த அதிகாரத்தை சொல்லபடி இந்த வாக்குத்தின்படி நிச்சயம் செய்தருள்வார். விசேஷமா எங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த மாணவர்கள் எல்லா கிளாஸிலும் மற்ற இந்த வருஷம் கொடுத்த எல்லா விஷனிலும் தேவன் நிச்சயமா இந்த வார்த்தைப்படி எங்களுக்கு செய்வார் சொல்லி நம்புறோம். கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. ஆமோஸ் 9ஆம் அதிகாரத்தில் இன்னொரு வசனத்தை வாசிக்கிறோம். 12ஆம் வசனம். ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்பவும் எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து அதில் பழுதாய் போனவைகளை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். வாசிக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எடுப்பித்து அதன் திறப்புகளை அடைத்து, திறப்புகளை போல பல விதமான காரிய வாழ்க்கை இருக்கும், அதை எல்லாரும் அடைத்து கொள்ள முயற்சி பண்ணி நாடு பிரயாசப்படுத்தி தேவனை மாத்திர சந்திப்பு தைரியத்தோடு, மனமகிழ்ச்சியோடு, பரிசுத்தத்தோடு, ஆயத்தத்தோடு அல்லேலூயா அவரை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுத்துங்க. தேவனை சந்திக்க
உங்கள் தேவனை உங்கள் சிருஷ்டித்த கர்த்தரை சந்திப்பதற்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அது அதிகமாக ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதுக்கு வேத புஸ்தகமாய் கண்ணல் அதிகமாக பார்த்து பார்த்து அது என்றைக்கு வந்து ஆயத்தப்படுத்துகிற ஒரு ஆயத்த ஆண்டா நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அடைப்பின்னா இருக்கும். அநேக மக்கள் குறை பேசுவாங்க, பொய் பேசுவாங்க, அதிக ஜெபம் பண்ண மாட்டாங்க. இல்லை சில அடைப்பு சில திறப்புகள் இருக்கும். அதெல்லாம் அடைக்கப்பட அல்லேலூயா சீர்படுத்திக் கொள்ள ஸ்திரப்படுத்திக் கொள்ள வாழ்க்கை இந்த மாசம் வருஷத்தை அமைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. தினத்தில் இந்த அதிகாரத்தை இன்னும் விளக்கமா 1 மணி நேரம் கொடுக்க ஆண்டு கிருபை செஞ்சார். அது சகோதரர் கேமரால பதிவு வச்சிருக்காரு. அது நிச்சயமா நாங்கள் உங்களுக்கு கம்ப்யூட்டர்ல போடுவோம். அது மனுஷன் நீங்க பார்க்கலாம். நேர குறைபாடு இருந்தாலும் சுருக்கமா நான் சொல்லுகிறேன். திறப்புகள் எதுவானாலும் அதை அடைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. திறப்போடு கூட வாழாதீங்க. ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வாழ்க்கை திறப்பு இருக்கக்கூடாது. ஒரு கசிவு இல்லாம திறப்பெல்லாம் அடைக்கப்பட்டு சென்சிட்டிவா தேவனை சந்திக்க நீங்க ஆயத்தப்படுத்திக் கொள்ள ஒரு ஆயத்த ஆண்டா நீங்க வைத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. இந்த கர்த்தர் கொடுக்குற வாக்குத்தத்தமா சில முக்கியமான காரியத்தை இந்த முதல் கிளாஸ் தெரிவிக்கிறோம். அடுத்த வாரத்துக்கு கிளாஸ் ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா. வெகு சீக்கிரத்தை முடிச்சு சீக்கிரம் பட்டம் கொடுத்துரும். அல்லேலூயா. அது பிறகு தொடர்ந்து சபைக்கு நீங்க ஊழியர் செஞ்சு சபைக்கு நீங்க ஆசிரியமா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் விரும்புகிறோம். கடந்த வருஷத்துல ஒரு சபையில் கொடுத்த பட்டமளிப்பு விழா இந்த எல்லா மாணவரும் சேர்ந்து சபையில ஊழியம் பண்ணி நல்லா வளர்ச்சிக்கு உண்டாகி அநேக கிறிஸ்து நடத்திருக்காங்களாம். அல்லேலூயா. இப்போ நீங்க சபைக்கு நீங்க ஆசிரியமா இருக்கணும், சபைக்கு நீங்க சாட்சியா இருக்கணும் தான் எங்க லட்சியமே. அல்லேலூயா. தொடர்ந்து செய்யுங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நம்ம எழுந்திக்கலாமா? எழுந்திக்கலாம்.